அழுத்த நோய் உலகளவில் மக்களிடம் சரிசெய்ய முடியாத பார்வை இழப்பிற்கு மிக முக்கியமான காரணமாக விளங்குகிறது. குளுக்கோமா பார்வையை மெதுவாக குறைய செய்யும். பெரும்பாலான மக்களுக்கு அந்த நோயால் எந்த அறிகுறிகளும் இருப்பதில்லை, எனவே சிறிது சிறிதாக பார்வை இழப்பு ஏற்படுகிறது. 40 வயதிற்கு மேற்பட்ட இந்திய மக்களின் 3 விழுக்காடு முதல் 5 விழுக்காடு வரை மக்களுக்கு குளுக்கோமா நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வருந்தத்தக்க விஷயம் யாதெனில் இதில் 50 விழுக்காடு மக்கள் மட்டுமே கண் பரிசோதனை செய்து கொள்கின்றனர். 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கெட்ட பார்வை, ஹை மயோபியா, சர்க்கரை நோய், கண்ணில் காயம், தொடர்ச்சியாக ஸ்டீராய்டு மருந்துகள் பயன்படுத்துவோர் மற்றும் குடும்பத்தில் இரத்த வழி உறவினர்களுக்கு குளுக்கோமா நோய் இருப்பது ஆகியோர்களுக்கு குளுக்கோமா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உலக குளுக்கோமா வாரம் மார்ச் 8 முதல் 14 வரை உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடம் அனைவரும் இணைந்து செயல்பட்டு இந்நோய் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் சென்றடைய வேண்டும். கண் பரிசோதனை செய்து கொள்வதன் அவசியம் மக்கள் அனைவரும் அறிய வேண்டும். குளுக்கோமாவுக்கான சிகிச்சை முறைகள்: கண் சொட்டு மருந்து. குளோக்கோமா அல்லது கண்ணீர் அழுத்த நோயின்றது கண்ணில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுனால வருது. 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே இதுக்கான ரிஸ்க் இருக்குது. ஸோ சுகர் இருக்கிறவங்க, கண்ணில் அடிப்பட்டவங்க, லாங் டேர்மாக ஸ்டீராய்டு எடுக்கிறவங்க எல்லாருக்குமே கண்ணீர் அழுத்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால 40 வயதிற்கு மேற்பட்ட எல்லாருமே ஒரு தடவை கண் பரிசோதனை, நம்மளோட சைடு விஷன் குறைஞ்சிருக்கா அப்படின்றதுக்கான பரிசோதனைகளை கண்டிப்பாக பண்ணிக்கணும். குளோக்கோமாக்கு ட்ரீட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐ ட்ராப்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம் மைல்ட் ஸ்டேஜஸில், இல்லை லேசர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சர்ஜரிஸ் இருக்குது. அட்வான்ஸ் சர்ஜரிஸ் லைக் ட்ரெபெக்லெக்டமி, மினிமலி இன்வேசிவ் குளோக்கோமா சர்ஜரி எல்லாமே இருக்குது. இதெல்லாமே நம்ம ஐ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மக்கள்கிட்ட 40 வயதிற்கு மேலே எல்லாருமே கண் ப்ரெஷர் இருக்கா அப்படின்றத செக்கப் பண்ணியிருக்கணுன்ற அவேர்னஸ்க்காக மார்ச் 8லேருந்து 14 வரைக்கும் குளோக்கோமா அவேர்னஸ் வீக் உலக அளவில் அனுசரிச்சுட்டு வர்றாங்க. ஸோ அதை பயன்படுத்தி அனைவரும் கண்டிப்பாக கண் டெஸ்ட் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கோம்.